الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருமறை குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வாரம் திருமறை குர்ஆனின் 106வது அத்தியாயமாகிய சூரத் குரைஷ் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலே குரைஷ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த வார்த்தையே இந்த அத்தியாயத்திற்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் பிஸ்மில்லா நீங்களாக 4 வசனங்களை உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு செய்த 2 மாபெரும் அருள்கொடைகளை பற்றி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த அத்தியாயம் இது திருமறை குர்ஆனின் 106வது அத்தியாயமாக இடம்பெற்றிருந்தாலும், தனித்த ஒரு அத்தியாயமாக இடம்பெற்றிருந்தாலும், இதற்கு முந்தைய சூரத்துல் ஃபீல் அலம்தர கைஃப என்ற அந்த சூராவோடு இந்த சூறாவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஏராளமான விரிவுரை அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அத்தியாயத்துடைய போங்கும் அப்படித்தான் இருக்கிறது. நம்ம கடந்த வாரம் சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யானை படையை அழித்த அந்த வரலாற்றை பற்றி நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இவ்வாறு அந்த யானை படை அழிக்கப்பட்ட காரணத்தினால் குறைஷிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஏன்னா மக்காவில் வாழ்ந்த மக்கள் குறைஷிகள், அவங்க தான் பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தார்கள். அவர்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. அதாவது வணிகம் ரீதியான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, பொருளாதாரத்தை ஈட்டுவது, உணவு ஈட்டுவது, மற்றைய விஷயங்களை அவங்க சம்பாதிப்பதற்கு பெரிய ஒரு காரணமாக அந்த இறைவனுடைய பாதுகாப்பு அமைந்தது. யானை படையை அழித்தது ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அத்தியாயத்தை பேசுகிறான். அது தனி அத்தியாயம், இது தனி அத்தியாயம் என்றாலும் 2 அத்தியாயங்களுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறோம். லிஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்குவதற்காக. மக்காவில் வாழ்ந்த அந்த சமுதாயம் தான் குறைஷிகள். அப்ப அந்த குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்குவதற்காக, எதில் விருப்பம் உண்டாக்குவதற்காக? விருப்பம் உண்டாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யானை படையை அழித்து அவன் என்ன செய்தான்? அந்த மக்கமா நகரத்தை பாதுகாத்தான் என்பதோடு கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப அவ்வாறு அந்த யானை படையை அழித்ததினால் குறைஷிகளுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. எதுல விருப்பம் ஏற்பட்டது? ஈலாஃபிஹிம் ரிஹலத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப், குளிர்கால மற்றும் கோடைகால பயணத்தில் அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு அந்த யானை கூட்டத்தை அழித்து மக்கமா நகரத்தை காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், எனவே அவர்கள் இந்த வீடு, இந்த ஆலயத்தினுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇ வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவன்தான் அவர்களுக்கு பசிக்காக உணவளித்தான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்திலிருந்தும் அவர்களை பாதுகாத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், ஈலாஃபி குரைஷ். ஈலாஃப் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு என்ன பொருள் கொள்ளப்படுகிறது சொன்னால், அதாவது அமானு வாஹதுன் யூஹது லிதய்மீன் குரூஜ் துஜ்ஜார் மின் அர்லின் இலா அர்லின், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வியாபாரிகள்
வியாபாரத்திற்காக செல்வதற்காக எடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு உடன்படிக்கை, பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் ஈலாஃப் என்பது. ஈலாஃப் என்கிற வார்த்தை வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் தொடர்பான ஒரு வார்த்தை. நம்ம ஒரு நாட்டுல போய் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னோம்னா, ஒரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுல இருந்து கிளம்பி இன்னொரு நாட்டுல போய் வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்றால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பாதுகாப்பு மற்றும் இந்த ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு வியாபாரத்துக்காண்டி போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வருவதற்குரிய அந்த ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் ஈலாஃப் அப்படின்னு செய்வாங்க, சொல்வாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யானைப்படையை அழித்து மக்கமா நகரத்தை பாதுகாத்ததுனால குறைஷிகளுடைய அந்த வியாபார செயல்பாடுகளுக்கு வந்து மிக பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன செஞ்சது, ஏற்பட்டது. ஒரு நாடு வந்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் எந்த நாட்டிலாம் உள்நாட்டு பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை வந்து நல்ல வலிமையாக இருக்கிறதோ அந்த நாடு என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப மேலோங்கி வருவாங்க. அப்ப எங்கெல்லாம் வந்து ஒரே சாதி சண்டை, மத கலவரம், எங்க பார்த்தாலும் டெய்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம், இப்படியே எந்த நாடு ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த நாட்டுல வந்து முன்னேற்றம் வந்து பெரிய அளவுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அப்போ பாதுகாப்பு என்பது முன்னேற்றத்துக்கு ரொம்ப அவசியம். பாதுகாப்பு, அதனால்தான் பெரும்பாலும் சட்டம் ஒழுங்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்கு வந்து இங்க கரெக்டா இருக்கும், இந்த எந்த மாநிலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு வந்து பொருளாதாரம் என்ன செய்யப்படும், அதிகமாக வந்து குவியும், அதிகமான என்ன செய்வாங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க முதலீடு செய்வாங்க, அப்படிலாம் பேச நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு நாடு முன்னேறுவதற்கு, மக்கள் செழிப்பாக வாழ்வதற்கு வந்து அந்த நாட்டுல வந்து பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுல வந்து எல்லாமே முன்னேற்றம் அடைய முடியும். அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக அவங்க என்ன செய்ய முடியும், வாழ முடியும். விவசாயம் பெருகும், வியாபாரம் பெருகும், மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் என்ன செய்யும், பெருகும். சதா காலமும் சண்டையிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்க, அந்த நாட்டு மக்கள் பஞ்சத்திலையும் பட்டியலும் என்ன செய்வாங்க, வாடுவார்கள். அப்ப அந்த ஈலாஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வியாபாரம் செய்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பேர் தான் ஈலாஃப் என்பது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து குறைஷி மக்களுக்கு வந்து அவங்க மக்கமா நகரத்துல வசித்த காரணத்தினால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் செய்திருந்தான், கொடுத்திருந்தான். அப்ப குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொருளாதாரம் என்பது 2 பயணத்தின் மூலமாகத்தான் ஈட்டப்பட்டது. ஒரு பயணம் அப்படி என்னன்னு சொன்னோம்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா குளிர்காலத்துல, அதாவது மக்காவில் வந்து குளிர்காலமா இருக்கும்போது யமன் தேசத்துக்கு என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு செல்வாங்க. ஏன்னா அந்த மக்காவில் குளிர்காலமா இருக்கும் பொழுதுதான் யமன்ல வந்து விவசாய பயிர்கள், கோதுமை மற்ற அதான் வாழ்க்கைக்கு தேவை, ரொட்டி சுடுறதுக்கு எல்லாத்துக்குமே கோதுமை ரொம்ப அவசியம். அந்த விவசாய பயிர்களை அறுவடை செய்து அதை வந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வருவதற்கு தகுந்த காலகட்டம் வந்து குளிர்காலம். அப்ப யமன் தேசத்தை நோக்கி அவங்க என்ன செய்வாங்க, பயணம் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த காலநிலை வந்து ரொம்ப உகந்த ஒரு காலநிலையா இருக்கும். யமன் தேசத்துக்கு குளிர்காலத்துக்கு போயிட்டு வரும்போதுதான் அந்த காலநிலை வந்து ரொம்ப உகந்த ஒரு சூழ்நிலையா இருக்கும். அதே போன்று இன்னொரு பயணம் வந்து ஷித்தா, அதாவது சைஃப், கோடை கால பயணம். கோடை காலத்துக்கு அவங்க எங்க போவாங்கன்னா ஷாமுக்கு போவாங்க, சிரியாவுக்கு என்ன செய்வாங்க, செல்வாங்க. கோடை காலத்துல வந்து சிரியாவில் வந்து பழங்கள் எல்லாமே என்ன செய்யும், ரொம்ப அதிகமான பல வர்க்கங்கள், இன்னும் பிற பொருட்கள் வந்து அங்க அதிகமா விளைச்சல் என்ன செய்ய இருக்கும். அப்ப மக்காவில் உள்ள பொருட்களை கொண்டு போய் சிரியாவில் உள்ள மக்களுக்கு விற்பனை செய்து விட்டு அங்கிருந்து என்ன செய்வாங்க, அங்க உள்ள பல வர்க்கங்களை இறக்கி என்ன செய்வாங்க, மக்களுக்கு கொண்டு வருவார்கள். அப்ப இந்த மாதிரி 2 பயணங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் சென்று விட்டு வருவதற்கு ஒரு தோதுவான ஒரு சூழலாகவும் அல்லாஹ் என்ன செய்திருந்தான், ஆக்கியிருந்தான். அது மட்டுமல்ல, இப்ப பொதுவா நாம என்ன செய்வோம், கடுமையான வெயில் காலகட்டத்துல வந்து ஊட்டிக்கு போகணும், காஷ்மீருக்கு போகணும் அப்படின்னு அதிகமா சுற்றுலா என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அந்த மாதிரி குறைஷிகளுக்கு வந்து அந்த கோடை காலத்துல அவங்க வந்து ஷாமுக்கு போவாங்க. மக்காவில் வந்து கோடை காலமா இருக்கும், ஷாமுல என்ன செய்யும், ஒரு குளிர் பருவமா என்ன செய்யும், சிரியாவில் வந்து ஒரு குளிர் பருவமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தி, பயணத்துல வந்து ஒரு சிரமம் இருக்காது. கோடையில வந்து மக்கா விட்டு வெளியே போயிடுறாங்க, போயிட்டு வரும்போது மக்காவில் என்ன செஞ்சிடும், கோடை காலம் தணிஞ்சிடும். அவங்களுக்கு அங்க ஷாம்ல வந்து கொஞ்சம் ஒரு மிருதுவான இலகுவான சூழ்நிலையா என்ன செய்யும், கிளைமேட் வந்து இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு 2 பயணங்கள், ஒன்று குளிர்கால பயணம், அதுல வியாபாரத்தை பெருக்கிறது, இன்னொன்று கோடை கால பயணம். இந்த 2 பயணங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகளுக்கு வந்து அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்திருந்தான். அதனால அவங்க ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான வியாபாரத்தை செய்ய முடிஞ்சது.
அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றால் ஈலாஃபி குறைஷ், குறைஷிகளுக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியாபார ரீதியாக ஒரு விருப்பத்தை, ஒரு பாதுகாப்பையும், ஒரு எதிரிகள் மூலமாக எந்த விதமான தொல்லைகளும் உண்டாகாத வகையில சென்று விட்டு வருவதற்குரிய பாதுகாப்பான சூழல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வியாபாரத்துல ஒரு அச்சமற்ற நிலைமை, ஒரு பயமற்ற நிலைமை இருந்துச்சு, பாதுகாப்பாக சென்று வரக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈலாஃபி குறைஷ், குறைஷிகளுக்கு வந்து ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வியாபாரத்துல ஈலாஃபியும் ரிஹலத்த ஷித்தாய் வஸ்ஸைஃப், குளிர்கால மற்றும் கோடைகால பயணங்களில், அந்த வியாபார பயணங்களில் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு விருப்பத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு அச்சமற்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினார். இப்படி ஏற்படுத்தியதற்காக அவங்க என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இந்த வீடு அல்லாஹ் காபாவை சொல்றான், இந்த வீட்டினுடைய இறைவனை அவங்க என்ன செய்யட்டும், வணங்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஃபல் யஅபுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எனவே அந்த ஃபா அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கு. நம்ம பொதுவா ஒரு அடிப்படையை சொல்லுவாங்க, காரணத்துக்கும் விளைவுக்கும் மத்தியில வந்து சின்ன வித்தியாசம் இருக்கு. காரணம்னா என்ன? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பேரு காரணம். இப்ப உதாரணமா தலைவலிக்குது, ஒரு மாத்திரை போட்டோம், தலைவலி என்ன செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், இந்த தலைவலி மாறினது காரணம் வந்து மாத்திரை. அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தன் வந்து குடிகாரனா இருக்கலாம், நோய் வந்துருச்சு. அப்ப நோய் வந்ததுக்கு என்ன காரணம்? அவன் குடிகாரனா இருந்தது. போதை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அவன் குடிகாரனா இருந்தது. அப்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பேர் காரணம். விளைவுனா என்ன? விளைவு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாற்றத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய முடிவுக்கு பேரு விளைவு. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, மௌத்தாயிட்டாரு, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வறுமையில என்ன செய்யறாங்க, வாடுறாங்க. இது வந்து விளைவு. அதாவது விளைவும் காரணமும் ரெண்டையுமே காரணம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பம் ஏன்பா வறுமையில வாடுது, அவங்க தகப்பனார் மூத்தாயிட்டாரு, அதனால அவங்க ரொம்ப வறுமையில என்ன செய்யறாங்க, வாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டுக்கும் மத்தியில, காரணத்துக்கும் விளைவுக்கும் மத்தியில நுணுக்கமான வித்தியாசம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு எந்த விஷயம் காரணமா இருக்குதோ அதுதான் காரணம். ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதனுடைய விளைவால் எது ஏற்படுதோ அதுக்கு என்ன பேரு, விளைவு. அப்ப இந்த இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து காரணமும் வைத்துக் கொள்ளலாம், விளைவாகவும் என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலை மக்காவில் ஏற்படுத்தியதுனால அவங்க பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு, அவங்களுக்கு வந்து வியாபாரம் செய்வதற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததினால் அவங்க என்ன செய்யட்டும், இந்த ஆலயத்தினுடைய இறைவனை அவங்க என்ன செய்யட்டும், வணங்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். அது விளைவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், காரணமாகவும் என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன சொல்றான், இந்த வீட்டினுடைய இறைவனை அவர்கள் என்ன செய்யட்டும், வணங்கட்டும். வணக்கம்னா என்ன? வணக்கம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம அதிகமா என்ன விளங்கி இருக்கிறோம் சொன்னோம்னா, வணக்கம் என்று சொன்னால் அது வந்து ஒரு அல்லாஹ் தொழுகிறது, தொழுக மட்டும்தான் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி அதிகமான முஸ்லிம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளங்கி வச்சிருக்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அல்லாஹ்வுக்கு, இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை கட்டளையிட்டால் அதற்கு நாம கட்டுப்படுவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை நம்ம கட்டளையிட்டால் அதற்கு கட்டுப்பட்டா நமக்கு வணக்கம். அந்த கட்டளை வந்து கட்டாய கடமையாக இருக்கலாம், அல்லது கடமை இல்லாத விஷயமாக இருக்கலாம், அல்லது செய்தால் வந்து செய்யவும் செய்யலாம், செய்யாம விடவும் செய்யலாம், அப்படிப்பட்ட விஷயமா இருக்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை கட்டுப்படுவது வந்து நம்ம அல்லாஹ்வை வணங்குவது. அதே போன்று அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லும் போது அது செய்தியாக இருக்கும் என்றால் அதை நம்புவது அல்லாஹ் வணங்குறது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தான் இருக்கிறான், அவன் நீங்க பார்க்க முடியாதுன்னு குர்ஆன் சுன்னா சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலும் ஒன்ன சொன்ன பிறகு அது நம்பணும். அது எப்படி நான் ஷைத்தான கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் அப்படி சொன்னா அல்லாஹ் என்ன செய்யல, வணங்கல. மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு குர்ஆன் சொன்னா சொல்லுது. அது என்ன, நம்ம கண்ணால பாக்குறோம், ஒரு ஆளை அடக்கணும்னா மண்ணோட மண்ணா மக்கி போறாங்க, அது என்ன வாழ்க்கை இருக்குது, அது என்ன கபூர் வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கிடுங்க. இவன் அல்லாஹ் வணங்கல, இவன் அல்லாஹ்க்கு எதிராக இவன் காஃபிரா என்ன செஞ்சுட்டான், மாறிவிட்டான். அப்போ ஒரு செய்தியாக அல்லாஹ் ரசூல் சொல்லும் போது அதை நம்புவது வணக்கம். அல்லாஹ் ரசூல் செய்தியை சொல்லிட்டாங்க, அப்ப செய்தி வந்து நமக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டுருச்சு, ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம அதை நம்புவது நமக்கு என்ன செய்யுது, வணக்கம். அதே மாதிரி கட்டளையாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் ரசூல் கட்டளை நமக்கு இருந்தாங்க, இப்படி செய்யுங்க, இப்படி வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அந்த கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்படுவது என்னது, வணக்கம்.
அதே போன்று வணக்கத்துக்கு இன்னும் நாம சுருக்கமா சொல்வதாக இருந்தால், நாம நம்முடைய இறைவன் மீது உள்ள நேசத்தாலும் இறைவன் மீது உள்ள மகத்துவம்னா என்ன? அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல். நம்ம ஒரு பெரிய பெரிய மந்திரிமாக என்ன செய்வோம், மக்கள் ரொம்ப மகத்துவப்படுத்துவாங்க. மகத்துவப்படுத்த என்ன? சும்மா நம்மள மாதிரி ஆட்களா இருந்தா போடா வராண்டு போயிடுவோம். அதே ஒரு மந்திரியா இருக்காரு, ஒரு முதலமைச்சரா இருக்காரு, ஒரு பிரதமரா இருக்கிறாரு, அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தான், நம்மள மாதிரி 2 கண்ணு வாயு மூக்கு தான் இருக்காரு. அவர் மகத்துவப்படுத்துவாங்க. ஏன்னா அவருடைய பதவிக்குரிய விஷயத்தை வச்சு என்ன செய்வாங்க, அவரை ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவர் அவர் சேர எடுத்து போடுவாங்க. அப்படி இப்படி என்ன செய்வாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் இணையற்றவன். அல்லாஹ் நாம மகத்துவப்படுத்தணும். அவனுடைய பிரம்மாண்டம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, இந்த மாதிரி அந்த வல்லமை மகத்துவத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ் மீது கொண்டுள்ள நேசத்தினாலையும் நாம அல்லாஹ்க்கு கட்டுப்படுறதுதான் வணக்கம். இப்ப நாம தொழுகிறோம். ஒரு ஆள் நம்ம கிட்ட கேட்கிறாரு, நீங்க தொழுகிறீங்களே, இது வணக்கமா அல்லது சடங்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? நாம நாங்க வணக்கத்தான் செய்யறோம். வணக்கம்னா என்ன? வணக்கம் சொன்னோம்னா நாங்க இறைவன் மீது உள்ள நேசத்தினால் நாங்க என்ன செய்யறோம், நாங்க முயற்சி எடுத்து இறைவன் சொன்னபடி இறைவனுடைய கட்டளையிலிருந்து நாங்க கட்டுப்போறோம். சடங்கு கிடையாது. சடங்குன்னு சொன்னோம்னா அறிவுக்கு, நேசத்துக்கு, எதுக்குமே அதுல காரணமே இருக்காது. சும்மா செய்வான். ஏன் இப்படி செய்றீங்க, நாங்க காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வர்றோம், அப்படி செய்யறதுதான் சடங்கு. வணக்கம் என்றால் என்ன? இறைவன் மீதோ நேசம், இறைவன் மீது உள்ள மகத்துவம், அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய தண்டனை, அவனுடைய எச்சரிக்கை, இதுக்கெல்லாம் பயந்து நாம செய்யக்கூடிய காரியத்துக்கு பேர் தான் வணக்கம். அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயலும் இறைவன் மீது உள்ள நேசத்தினாலும் இறைவன் மீது உள்ள அச்சத்தினாலும் இறைவனை மகத்துவப்படுத்துவதனாலும் செய்யக்கூடிய செயல்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ் தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்யக்கூடிய செயல்களுக்கு பிறகு வணக்கம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்துடைய இறைவனை அவங்க என்ன செய்யட்டும், வணங்கட்டும். அப்ப இன்னொரு கேள்வி வரும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபாவுடைய இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ வானம், பூமி, உலகம் எல்லாத்துக்கும் அவன் தானே இறைவன். அப்ப காபாவுடைய இறைவனை அவங்க என்ன செய்யட்டும், வணங்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான்னு சொன்னோம்னா, வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்க்கு தான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் இறைவன். லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில உள்ள அனைத்துமே யாருக்குரியது? அல்லாஹ்க்குரியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றோடு இதற்கு நான் இறைவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அந்த விஷயம் அல்லாஹ் எந்த பொருளை இது இந்த ஆலயத்துடைய இறைவன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான்னு சொன்னோம்னா, அந்த ஆலயம் என்பது மகத்துவம் வாய்ந்தது, அந்த ஆலயம் என்பது அது சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வானம் பூமியில உள்ள எல்லா விஷயமே அல்லாஹ்க்கு தான் சொன்னோம். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருமே மலக்குமார்கள், அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். ஆனா அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியாரை இரவில் அழைத்து சென்றானே, மேலாஜ் பயணத்துக்கு அழைத்து சென்றானே, அந்த இறைவன் தூயவன். நபிகள் நாயகத்தை தன்னுடைய அடியார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப என்ன அர்த்தம்? நாம எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். நபிகள் நாயகத்தை இறைவன் தன்னுடைய அடியார் என்று சொல்லி காட்டுறான்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகத்துக்குரிய முக்கியத்துவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூடிய அந்தஸ்து அது காட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒன்றை தன்னோடு இணைக்கிறானோ அந்த ஒன்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது என்று விளங்கிக் கொள்ளணும். ஒரு சாலி நபி சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுத்தான். அதுக்கு அந்த பெண் ஒட்டகத்துக்கு என்ன பேர்? நாக்கத்துல்லாஹி சுகியாக, அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டகமும் யாருக்குரியதுதான்? அல்லாஹ்க்குரியதுதான். ஆனால் இறைவனா படைக்கப்பட்ட அந்த இடத்துலயும் அல்லாஹ் நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, அது ஒரு அற்புதமாக முக்கியத்துவம் வாய்ந்து சிறப்பாக என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள்ல காபா தன்னுடைய வீடுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒதஹீர் சூரத்துல் ஹஜ்ல 26ஆவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒதஹீர் பைத்திய லித்தாயிஃபீன வல் காயிமீன வ ருக்இ சுஜூத், என்னுடைய வீட்டை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும், நின்று தொழக்கூடியவர்களுக்காகவும், ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காகவும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், உத்தரவிட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் என்னுடைய வீடு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரால வருது, தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்இ சுஜூத், என்னுடைய வீட்டை நீங்கள் இருவரும் தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும், இத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களுக்காகவும், ருக்கு சஜ்தா செய்யக்கூடியவங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் நம்ல் 91ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா உமிர்து, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நபி நீங்க சொல்லுங்கள்,
இன்னமா உமிர்த்து அஅ்புத ரப்ப ஹாதிஹில் பல்தா, இந்த ஊரினுடைய இறைவனை வணங்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். இந்த ஊர்னு அல்லாஹ் எதை சொல்றான்? மக்கமா நகரம். மக்கமா நகரத்துடைய இறைவன். அப்ப மக்கமா நகரத்துடைய இறைவன் அப்படின்னு சொன்னதுனால நாம என்ன விளக்கிடக்கூடாது? அப்ப ரியாத்து, ஜித்தா, கடையநல்லூர், மேலப்பாளையம்லாம் மற்ற அவற்றுக்கெல்லாம் இறைவன் யார் அப்படி கேள்வி வந்துடக்கூடாது. அப்ப அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இன்னமா உயிர்த்தோ அஅ்புத ரப்ப ஹாதிஹில் பல்தத்தி அல்லதி ஹர்ரமஹல்லாஹ், அல்லாஹ் புனிதமாக்கினானே, எந்த ஊரை அல்லாஹ் புனிதமாக்கினானோ அப்படிப்பட்ட இந்த ஊரினுடைய இறைவனை நான் வணங்குமாறு ஏவப்பட்டிருக்கின்ற வலஹு குல்லு ஷை, எல்லாமே அந்த அல்லாஹ்வுடையதுதான். உலகம், வானம், பூமி எல்லாமே லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடையதுதான். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவுடைய இறைவன், இந்த என்னுடைய ஆலயம், என்னுடைய தூதர், என்னுடைய அடியார், இப்படி அல்லாஹ் சொல்லும், என்னுடைய ஒட்டகம், இப்படி அல்லாஹ் சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, அல்லாஹ் எதை தன்னோடு இணைத்து சொல்லி காட்டுகிறானோ அந்த விஷயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். எனவே இந்த குளிர்கால பயணத்திலையும் கோடைகால பயணத்திலையும் குறைஷிகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு பயமில்லாத வியாபாரத்தை ஏற்படுத்தியதற்காக அவங்க இந்த ஆலயத்தினுடைய இறைவனை என்ன செய்யட்டும்? ரப்பை அவங்க என்ன செய்யட்டும்? வணங்கி வழிபடட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன காரணம்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அவன், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த ஆலயத்தினுடைய கஅபாவுடைய இறைவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அவன்தான் அந்த குறைஷிகளுக்கு பசியிலிருந்து உணவளித்தான். பசியிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக உணவளித்தவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இதுல ஆமனவும் மின் ஹௌஃப், பயத்திலிருந்து அவர்களை அல்லாஹ் செய்தான், அச்சமற்ற நிலையை அவர்களுக்கு அல்லாஹ் செய்தான், ஏற்படுத்தணும். பயத்திலிருந்தும் அச்சமற்ற நிலை, அதே போன்று பசியிலிருந்தும் அவங்களுக்கு அல்லாஹ் செய்தான், உணவளித்தான். இதுல வெளிப்படையாக அல்லாஹ் செய்த அருளும் இருக்குது, மறைமுகமாக அல்லாஹ் செய்த அருளும் இருக்குது. பசியிலிருந்து அல்லாஹ் உணவளித்தான்னா என்ன அர்த்தம்? மறைமுகமாக அவங்களுக்கு நிறைய உணவு பொருட்கள். ஏன்னா பசி, நம்ம பசி இல்ல வச்சுக்கிடுங்க, பசியோடு இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க, நாம மௌத்தா போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். அப்ப நம்ம அழிஞ்சு போகாம, பஞ்சம் ஏற்படாம, பட்டினி ஏற்படாம இருக்குன்னு சொன்னோம்னா தாராளமா உணவுப் பொருட்கள் என்ன செய்யணும்? கிடைக்கணும். அப்ப அந்த உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு குறைஷிகளுக்கு கிடைச்சது. எதனால கிடைச்சது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய அச்சமற்ற ஒரு பயணம், ஒரு பாதுகாப்பு, இதனால அவங்களுக்கு கிடைச்சது. அதனாலதான் அல்லாஹ் உணவளிக்கின்றான். ஆமனவும் மின் ஹௌஃப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கமா நகரத்தை ஒரு பாதுகாப்பு தலமாக ஆக்கி அல்லாஹ் என்ன செய்தான்? அவங்கள பயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்கபூத்துல 67வது வசனம் சொல்லி காட்டுறான். இந்த வசனம் இறங்கக்கூடிய காலகட்டத்தில், அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினன், நாம் இந்த இதை ஒரு பாதுகாப்பு தலமாக, புனிதமிக்க பாதுகாப்பு தலமாக நாம் ஆக்கி இருப்பதை அவர் சிந்திக்க வேண்டாமா? அவர்களை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறார்கள்? இராஞ்சி செல்லப்படுகிறார்கள். எப்படி பறவை ஒரு கழுகு ஒரு எலியை தூக்கிட்டு போவோமோ, பாம்பை தூக்கிட்டு போவோமோ, ஒரு இலையை பிடித்து கொண்டு செல்லும், அதை மாதிரி சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் எதிரிகளால் அவங்க பலிகொள்ளப்படக்கூடிய நிலையில, அச்சுறுத்தப்படக்கூடிய நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கமா நகரத்துக்கு எதிரிகளால் எந்த ஒரு பயமும் இல்லாம அல்லாஹ் என்ன செய்தான்? அதை ஒரு பாதுகாப்பு தலமாக, பாதுகாப்பு பூமியாக அல்லாஹ் என்ன செய்தான்? ஆக்கினான். அப்ப இதை அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைஷிகளை நோக்கி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கேட்கின்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம உலகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னோம்னா, வெளிப்படையான காரணங்களை வச்சு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வெளிப்படையான காரணங்கள் அவசியம். உதாரணம் என்ன சொல்லுவாங்க? நீ நல்லா ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், கலெக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகினா தான் என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதுக்கான லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க? வாரி அடைக்கிறாங்க. தப்பு கிடையாது. வெளிப்படையான காரணம் முக்கியம். டெய்லி வாக்கிங் போனா தான் என்ன செய்ய முடியும்? ஆரோக்கியமா இருக்க முடியும். சுகர்ல இருந்து, பிரஷர்ல இருந்து, அதுல இருந்து, இதுல இருந்து என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். ஓகே, வெளிப்படையான காரணம் என்பது முக்கியம். ஆனால் வெளிப்படையான காரணங்கள் மூலமாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு மேல யாருடைய உதவி வேணும்? ரப்புடைய உதவி வேணும். ரப்புடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது? நம்ம எதுவுமே சாதிச்சிட முடியாது. காசு இருந்தா நான் அதை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, இலங்கையில பயங்கரமான வெள்ளம். எந்த அளவுக்கு வெள்ளம்? 2 மாடி அளவுக்கு சில இடங்கள்ல பார்த்தோம்னா, ஒரு ஆளு நேற்று நைட்டு ஃபுல்லா தென்னை மரத்துக்கு மேல நின்றுருக்காரு. தென்னை மரத்துல பாதி தென்னை மரத்துக்கு வெள்ளம். இலங்கையில உள்ள அந்த வீடியோக்களை பார்க்கணும். சுத்துக்கும் அந்த புயல் விஷயத்தை காட்டுறாங்க. இலங்கை தீவு அந்த நாட்டை விட பெரிய புயல் மையம் கொண்டு.
அது வந்து இந்தியாவுக்கு இலங்கைக்கு மத்தியில வந்து ஒரு கேப் இருக்கு பாருங்க. அதனால அந்த புயல் இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது அந்த நாட்டை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இரவுக்கு பிறகுதான் என்ன செய்ய போகுது, புயலின் தாக்கம் குறையும் சொல்றாங்க. வெள்ளம் பார்த்தா சுபானல்ல பல ஏரியாக்கள்ல வந்து ஒரு வீடு 2 மாடி அளவுக்கு வெள்ளம். இன்னும் உயிரிழப்புகள் 60க்கு மேல ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஹெலிகாப்டர்ல போய் என்ன செய்யறாங்க, காப்பாத்துறாங்க. மக்கள் வந்து மொட்டை மாடிக்கு மேல போய் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து வெளிப்படையான காரணங்கள் நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னோம்னா, இப்ப அவங்கள்ட்ட துட்டு இருக்குது, வீட்டுல காசு வச்சு 1 கோடி ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வச்சிருப்பாங்க. அந்த காசை வச்சு என்ன செய்ய முடியும், சாப்பாடு வாங்க முடியுமா? சில நேரங்களில் யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட கை நிறைய பணம் இருக்கும், ஆனால் எங்க போய் சேர்த்தாலும் ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப அந்த பணத்தை வச்சு என்ன புண்ணியம்? பணத்தை வச்சு தண்ணி வாங்கலாம், பணத்தை வச்சு சாப்பாடு வாங்கலாம். ஆனால் அது வந்து எப்போ நமக்கு அது பயனளிக்கும்னா அல்லாஹ்வுடைய உதவி இருந்தா மட்டும்தான் மனுஷன் பயனளிக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டான், யாழமூன வாஹிதம் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலகத்தினுடைய வெளிப்படையை மட்டும்தான் பார்க்கிறார்கள். வெளிப்படை என்னப்பா, நல்ல வியாபாரம் பண்ணா நிம்மதியா வாழலாம், வீடு வாசல் கட்டினா சொத்து சுகம் சேர்த்தா நிம்மதியா வாழலாம், இப்படி அப்படி மனுஷன் வெளிப்படையை மட்டும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா மனித ஆகிரத்துக்கும் வாசல், ஆனா மறுமை விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப அலட்சியமா நினைச்சாங்க இருக்கிறாங்க. மனிதன் வெளிப்படையை மட்டும் பார்க்கறதுனாலதான் பாங்கு சொல்லப்பட்ட அதிகமான முஸ்லிம்கள் தொழுகைக்கு வர்றது கிடையாது. ஏன் பாங்கு சொல்லப்பட்டா ஏன் தொழுகைக்கு வர்றது கிடையாது? எனக்கு வியாபாரத்தை யார் பார்ப்பாங்க? பல ஹராமான பொருட்களை கடைகள்ல வச்சு வியாபாரம் பண்றாங்க. ஏன் இந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்க? முஸ்லீம் தானே, இஸ்லாம் தடுத்து இருக்குல்ல, இதையெல்லாம் ஏன் செய்றீங்க? அதெல்லாம் நம்ம 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி தான் மனசு செய்ய முடியாது, வாழ முடியாது. அகம்பாவமான பேச்சு, ரொம்ப ஒரு அலட்சியமான பேச்சு. மார்க்கத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது என்ன காரணம்? நமக்கு நம்ம வாழணும்னு சொன்னோம்னா, நான் இப்படி வெளிப்படுது, எனக்கு இது தொழில் அவசியம், எனக்கு வியாபாரம் அவசியம், எனக்கு விவசாயம் அவசியம், எனக்கு அது அவசியம், இது அவசியம், நான் வந்து இந்த மாதிரி இருந்தா தான் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், தற்காத்து கொள்ள முடியும், நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்முடைய வெளிப்படை காரணங்கள் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, பயனளிக்காது. அல்லாஹ் நரம்பு பிடிச்சி இழுத்துதான் வச்சுக்கிடுங்க, நம்முடைய காசை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அட்டாக் வந்து மௌத்தாயிட்டோம், நம்ம காசு நம்மளை காப்பாத்துமா? நம்முடைய ஊர் வாசல் காப்பாத்திருமா? எதுவுமே நம்மளை என்ன செய்யாது, காப்பாற்றாது. அப்ப வெளிப்படையான காரணங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு தலைவலி வந்தா மாத்திரை போடணும், ஆனா நம்பிக்கை என்ன இருக்கணும்? என்னுடைய இறைவன் நாடினால்தான் அந்த நோய் என்ன செய்யும், குணமாகும். அந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, நாம வந்து தடம் புரண்டு விடக்கூடாது. நல்ல படிக்கணும். அதனால மார்க்கத்தை விட்டு போய் நீலாம் பள்ளியாசல்ல போய் தொழுதா, நீ வந்து மார்க்க படிந்த ஈடுபட்டா நீ வந்து முன்னேற முடியாது, தொழுகைக்கெல்லாம் போகாதுன்னு சொன்னா அது வழிகாது. அத மாதிரி ஒரு ஜாகிலியத் எதுவுமே கிடையாது. வியாபாரம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், சம்பாதிக்கணும், எல்லாம் இறைவனுக்கு கட்டுப்படுவதற்காக, இறைவன் சொன்னபடி வாழ்வதற்காக சம்பாதிக்கணும். இறைவன் சொன்னபடி வாழ்வதற்காக வியாபாரம் பண்ணணும், இறைவன் சொன்னபடி வாழ்வதற்காகத்தான் எல்லா சட்டமும். இல்ல எனக்கு வாழ்க்கை தான் பெருசு, மார்க்கம் அப்புறம் தான் சொல்லி போல வச்சுக்கிறீங்க. நாம எதை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வெளிப்படையான காரணமா நினைக்கிறோமோ அல்லாஹ் நாடினால் அந்த காரணத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். அது அந்த காரணம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஃபிரௌன மாதிரி ஃபிரௌனதில் அவுத்தாது, ஒரு முளைகளை உடைய ஃபிரௌன் அல்லாஹ் சொல்லி காட்டான். அவனுடைய படை வலிமை அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் வந்து ஒரு மலை எவ்வளவு உறுதியானதோ அது போன்ற படைகளை உடைய ஃபிரௌன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சமூகல்லதீன ஜாபு சஹல பில்வாத், பள்ளத்தாக்குல வந்து மலைகளை குடைந்து வாழ்ந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீலம் யுக்லத் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவங்கள மாதிரி உலகத்துல படைக்கப்படவில்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்க எல்லாம் ஏமாந்தது எங்க ஏமாந்தாங்க? வெளிப்படையான காரணம் நம்முடைய வலிமை, நம்முடைய படை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஆரோக்கியம், இப்படி ஏமாந்தாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குறைஷிகளுக்கு வெளிப்படையா உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், இந்த 2 பயணம் நம்ம வியாபாரம் பண்ணாதான் சம்பாதிக்க முடியும், உழைச்சாதான் வாழ முடியும். இதுல வந்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான், ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய அருள். உங்களுக்கு அல்லாஹ் வீடு வாசலை தந்திருக்கிறான், சொத்து சோத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான், நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான் சொன்னா அல்லாஹ்வுடைய அருள். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு நீடிக்க வேண்டும் என்றால் அந்த இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். எந்த ஊரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி மறந்து துறந்து வாழ்ந்தார்களோ அந்த ஊரை வந்து அல்லாஹ் பசி என்ற ஆடையாலும் பயம் என்ற ஆடையாலும் பொருத்திட்டான். அப்ப நம்ம இஸ்லாமிய சமுதாயம் நம்ம எதை யோசிக்கணும்? நம்ம இன்றைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் வெளிப்படை காரணம். நம்ம என்ன செய்யணும், அப்படி ஒட்டு மொத்தமா இவனுக்கு ஓட்டு போட்டா முஸ்லிம்களை பாதுகாத்தரலாம்,
நம்ம வந்து அப்படி படிக்க வச்சா என்ன செஞ்சிடலாம், அந்த துறைக்குள்ள உள்ள போயிடலாம். எல்லாமே அல்லாஹ் மறந்த பேச்சு. அல்லாஹ் மறந்த பேச்சுன்னு ஏன் சொல்றோம்? இந்த மாதிரி பேசுற கூட்டம் எல்லாமே மார்க்கத்தை போய் சொல்ல போனா விஷமா பார்க்கலாம். அதெல்லாம் கொண்டு வராதப்ப. அதெல்லாம் கொண்டு வந்தா படிப்புல சமுதாயம் பின்தங்கிடும், அதுல பின்தங்கிடும், இதுல பின்தங்கிடும். நீ இந்த மார்க்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் ரசூலை பின்பற்றுறதை விட்டுட்டு நீ என்னதான் போனாலும் ஒண்ணு குஃபுர்ல போய் சேர்ந்து துனியாவை அனுபவிக்கலாம். காஃபிரா மாதிரி துனியாவை அனுபவிக்கலாம். காஃபிரா மாதிரி அர்த்தம் எல்லா ஷிர்கையும் செஞ்சு எல்லா பிதாவையும் செஞ்சு துனியாவை அனுபவிக்கலாம். மறுமையில என்ன நிலைமை? ஒண்ணும் இல்லையே. மௌத்து வரும், எந்த வினாடி மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. அல்லாட்ட போய் நம்ம என்ன சொல்ல, சில நேரங்கள் அல்ல அந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சிருவான், எதிரியை வந்து இறைவனுடைய மார்க்கத்தை மறக்கும் போது அல்லாஹ் எதிரியின் மீது அல்லாஹ் செய்து விடுவான், சாட்டி விடுவான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது நமக்கு அற்புதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு குறைஷிகளுக்கு வந்து அல்லாஹ் பயத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்தான், நிம்மதியான வாழ்க்கையை மக்காவில் அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான், உணவு பஞ்சம் இல்லாமல் அல்லாஹ் அவங்களை பாதுகாத்தான். எதனா அவங்க என்ன செய்ய வேண்டும், இந்த ஆலயத்துடைய இறைவனை வணங்க வேண்டும். அப்ப இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அந்த சமுதாயத்துடைய நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு நமக்கு எங்கு பார்த்தாலும் துன்பங்கள் சூழ்ந்திருக்கு, சோதனைகள் சூழ்ந்திருக்குன்னு சொன்னோம்னா வெளிப்படையான காரணங்களை மட்டும்தான் முஸ்லிம்கள் யோசிக்கிறாங்க. நம்ம அதுல முன்னேறணும், இதுல முன்னேறணும், அதுக்கு பயிற்சி இதுக்கு பயிற்சி, ஓகே, வெளிப்படையான காரணங்களை செய்யணும். அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கை செய்யணும். நாம வந்து இறைவனுக்கு வழிபடக்கூடிய மக்களாக, இறை கட்டளை கட்டுப்படக்கூடிய மக்களாக, சத்திய கொள்கையை நாம பின்பற்றக்கூடிய மக்களாக ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். சரி, ஒட்டுமொத்த சமுதாயம் மாறல, ஒரு தனி மனிதன் மாறினால் அவன் அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். ஒரு குடும்பம் மாறினால் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு தெரு மாறினால் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ் வந்து ஒரு ஊர் எல்லாமே நாசமா போயிட்டாங்க, நம்ம நாசமா போயிடும் அப்படி கிடையாது. நாம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஊரை மாற்ற முடியல, நம்ம மாறுவோம், நம்ம குடும்பத்தை மாற்றுவோம், நம்ம சரியா நடப்போம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு என்பது வந்து அதை நாம் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய அடியார்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், கைவிடவே மாட்டான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் நமக்கு இந்த சூறாவில் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையா நம்ம விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம், நாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடும் போது நமக்கு உலக விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு சீர்படுத்தி தருவான். துன்யாவுடைய வெற்றி, துன்யாவுடைய அச்சமற்ற வாழ்க்கை, பொருளாதார வசதி, பயமற்ற பட்டினியற்ற வாழ்க்கை வந்து அல்லாஹ்க்கு கட்டுப்படுவதில் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னோம்னா, நமக்கு இந்த பயம் இல்லாத வாழ்க்கை, அச்சமற்ற வாழ்க்கை வந்து துன்யாவுல சம்பாதிச்சாதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அந்த துன்யா நம்ம வெளிப்படையான காரணம் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம். நம்ம சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சமுதாயமாக, தன்னை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும், அவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி காட்டுது. மக்கமா அர்த்தம் அல்லாஹ் புனிதமாக்கணும். இதை மட்டும் சொல்லி இந்த குர்ஆன் ஓப்பனா முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கு, இன்றைக்கு மக்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பாடம், மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி அந்த இறைவனுடைய கட்டளை கட்டுப்படும் போது இன்னும் அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். நீங்க உலகத்துல பாருங்க, எல்லா நாடும் ஒரு விதத்துல சவுதியை திட்டுவாங்க, அவன் அயோக்கியம், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். ஆனா எல்லா நாட்டிலையும் இல்லாத ஒரு பாதுகாப்பு சவுதி குடிமக்களுக்கு என்ன செய்யுது, அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. எல்லாரும் சுற்றுப்புறத்துல உள்ள எல்லாமே என்ன செய்யப்படுது, தூக்கி வீசப்படுது, அடிக்கப்படுறது, கொல்லப்படுது, கேட்கறதுக்கு நாதி இல்லை. அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு வகையில் எந்த காரணமாக இருக்கலாம், தௌஹீத் தான் காரணமா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். அவங்க என்றைக்கு இந்த தௌஹீதை தூக்கி வீசுறாங்களோ அன்றைக்கு பாதுகாப்பும் உடைக்கப்படும். தௌஹீத் வர்றதுக்கு முன்னாடி நாடு எப்படி இருந்துச்சு, காபத்துல்லா 4 முசல்லா, எங்க பார்த்தாலும் கொல்ல ஒரு வறுமையில பீடிக்கப்பட்ட நாடாக இருந்துச்சு. ஆனா ஒரு 150-200 வருஷமா பாருங்க, தௌஹீது கொள்கை அந்த நாட்டுல வந்து இன்னைக்கு தௌஹீதுக்கு எதிரிகள் எல்லாமே அவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே வந்து ஆங்கிலேயனுடைய அடிவருடி அப்படி 1000 சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த கொள்கையை அவங்க பாதுகாக்கும் போது அல்லாஹ் பாதுகாப்பான். நாமும் அந்த கொள்கை, சவுதியை விடுங்க, நாம அல்லாஹ் ரசூல் குர்ஆன்ல என்ன சொன்னாங்க அதை நம்ம பாதுகாத்து அதன்படி நடந்தால் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி என்ன செய்ய மாட்டான், மாறு செய்யவே மாட்டான். அது நம்ம கண்ணால என்ன செய்யறோம், அந்த பாதுகாப்பை வந்து நாம அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஹஜ்ல 25வது வசனத்துல, வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின் நுதிகு மின் அஸாபின் அலீம். யார் வந்து மக்கமா நகரத்துல கஅபா ஆலயத்துல வந்து அநியாயம் செய்து வரம்பு மீறுகிறானோ அவனை துன்புறுத்தக்கூடிய வேதனையை சுவைக்க செய்வோம். அப்போ மக்கால வாழக்கூடிய மக்கள்
அன்றைக்கு வாழ்ந்த மக்களும் இன்னைக்கு வாழக்கூடிய மக்களும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு வாழும் போது அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், ஒரு பயம், பசி, பட்டினி, பஞ்சம் இல்லாத அல்லாஹ் காப்பாற்றுவான். அந்த மக்கள் பேணக்கூடிய காலம் தான் நிம்மதி. இது நாம பெற வேண்டிய படிப்பினை என்ன? நாம அல்லாஹ் கட்டுப்பட்டு நம்முடைய எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு வாழும்போது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் சோதிக்கிற மாதிரி தெரியும், அல்லாம நம்ம கெட்டன வைத்து விடக்கூடாது. யூனுஸ் நபி அல்லாஹ் சோதித்தான், ஐயூப் நபி அல்லாஹ் சோதித்தான், ஜக்கரியா நபி அல்லாஹ் சோதித்தான். கடைசி வரைக்கும் அல்லாமல் நல்லெண்ணம் வைக்கும் பொழுது அந்த சோதனையுடைய உச்சகட்டத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும், வந்து சேரும் என்பதை அல்லாஹ் இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறதுன்னு அல்லாஹ் செய்கின்றான், வாக்களிக்கின்றான். நாம இந்த சூறாவிலிருந்து இது போன்ற பாடங்களை, படிப்பினைகளை பெற்று இறைவனுக்கு அடிபணிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியோடு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.